ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். இந்த அரசு அந்த தேர்தலினால் மக்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் பல வகை உள்ளது, பல வண்ணமாகவும் உள்ளது. அதில் ஆரம்ப காலத்தில் இன்று பல கட்சியாக இருக்கும் அனைவரும் இரு கட்சியில்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். நம் குடும்பத்தில் இருந்து நம் பிள்ளைகள் பிரிந்து செல்வது போல ஒவ்வொருவராக பிரிந்து கொண்டு அவரவர் தனி கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட காரணம் என்ன? நம் பிள்ளை நம்மிடத்தில் பிரிந்து சென்றால் அவன் உழைத்து வாழ்கிறான். ஆனால் அரசியல்வாதிகள் அவர்கள் பிரிந்து சென்ற என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கட்சிகள் தனித்தனியாக வைத்துக்கொண்டு எலெக்ஷன் வரும்போது கூட்டணி சேர்ந்து இதிலிருந்து அதில் சேருவது, அதிலிருந்து இதில் சேருவது எதற்காக? அவர்கள் வாழ்வதற்காக. ஒரு கட்சிக்காரன் ஒரு ஆளுங்கட்சியத்தில் சேர்ந்தாலும் சரி, எதிர்கட்சியில் சேர்ந்தாலும் சரி, ஒரு கட்சிக்கு 30 கோடி 40 கோடி 50 கோடி என்று அவர்களுக்கு ஒரு பேரம் உள்ளது. இந்த பணத்தை அவருக்கு தந்து ஒரு கட்சியை சேர்த்துக் கொள்கிறார்கள். இவ்வாறு தான் இந்த எலெக்ஷன் நடக்கிறது. இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? அவர்களுக்கு மக்கள் உழைக்கும் வரி பணத்தில். அந்த வரி பணம் எதற்காக இவ்வாறு செயல்பட வேண்டும்? இந்த தேர்தல் வேண்டுமா? இதனால் விலைவாசி விழுகிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது போன்ற மூடர்களை அடக்கி ஆள்வதற்கு என்ன வழி? தேர்தல் என்பது அடியோடு ரத்து தடை செய்ய வேண்டும். அது உங்களால் முடியாது மக்களே. அதனால் தேர்தல் என்பது ஓட்டு எவருக்கும் போடக்கூடாது. அவர் கவர்மெண்ட் என்று தனியாக சட்டத்தை வைத்துக்கொண்டு எத்தனையோ நிறுவனங்கள் உள்ளது, எத்தனையோ கம்பெனிகள் உள்ளது, அனைத்திலும் மக்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களெல்லாம் உயர்ந்த சம்பளம் கிடையாது. இந்த கவர்மெண்ட் என்று தனி வைத்துக்கொண்டு அது தனி உயர் சம்பளம், அதுக்கு பென்ஷன் போனஸ் என்று பல வகையில் வைத்துள்ளார்கள். அவர்களே ஓட்டு போட்டு அவர்களே செயல்பட்டால்தான் அதில் இருக்கும் குற்றங்கள் அவர்களை எடுத்து அவர்களை கேள்வி கேட்பார்கள். உங்களால் கேள்வி கேட்க முடியாது. அவர்களே கேள்வி கேட்டால் தான் இந்த விலைவாசி உயர்வு எதுவும் இல்லாமல் அமைதியாக ஒரே நிலையில் இருக்கும். வரி பணமும் குறையும். ஒரு சோப்பு ஒரு கம்பெனியில் 15 ரூபாய், அது வெளியில் விற்பது 35 ரூபாய், 50 ரூபாய், 35 ரூபாய் வரி பணம் செல்கிறது. இதை நீங்கள் இறைவன் கூறும் வழியில் சென்றால் அந்த சோப்பு விலை விற்கும்போது 25 ரூபாய் விற்பனை செய்வார்கள். இந்த எலெக்ஷன் இருக்கும் வரை இது போன்ற நிலையில் தான் வரும் என்று இறைவன் கூறுகிறார். இதனால் வேதனை அடையாதீர்கள் மக்களே. நீங்கள் உங்கள் கையில் தான் உள்ளது. மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு. அவன் ஏன் கடவுள் அல்ல, அவன் ஒரு மூடன். அவன் தலைமுறையாக வாழ்வதற்காக வழிகளை வகுத்து கொண்டான். இறைவன் எந்த சட்டத்திலும் எழுதவில்லை, அவ்வாறு செயல்படவும் இல்லை. இவன் செயல்பட காரணம் இவன் வம்சம் வாழ்வதற்காக செயல்கொண்டான். இதில் கட்சிகள் சேர்ந்து கொண்டு கட்சிகள் இருந்தாலும் தவறில்லை. இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்கு மாறக்கூடாது, அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்கு மாறக்கூடாது. அவ்வாறு இருந்தால் கூட இந்த உலகம் நல்ல நிலைக்கு வந்திருக்கும். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. கூட்டு சேருவது, இது கூட்டு எதுக்கு சேருவது? இந்த ஆண்டில் ஆளுங்கட்சி இருப்பவரிடத்தில் என்னென்ன ரகசியம் உள்ளது இவனுக்கு தெரியும். அவன் அந்த கட்சியில் கூட்டு சேர்ந்து இந்த ரகசியத்தை அங்கே கூறுகிறான். அவன் என்னன்னா இந்த வழிக்கு அவன் செல்கிறானா, நாம் இதை விட நம்ம உயர்வாக செல்வோம் என்று அவன் ஒரு கணக்கு போடுகிறான். இடையில் சிக்கி தவிப்பது மக்களுடைய வரி பணம். அதனால் யோசித்து செயல்படுங்கள். இந்த மூடனை நம்பாதீர்கள், இந்த மூடனை செயல்படாதீர்கள். ஓட்டு என்பது இருக்கக்கூடாது. இவன் உங்களை நம்பித்தான் வாழ்கிறான், அவன் நம்பி நீங்கள் வாழவில்லை. அவன் ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் ஒருவன் இருக்கிறான். தெய்வ நம்பிக்கை உள்ள ஆழமாக இருந்தால் இது அனைவரும் செயல்படுங்கள்.
அவனுக்கு பயந்து எதுவும் செய்யாதீர்கள். எதுவும் செய்ய முடியாது அவனால். அடியாட்கள் வைத்து செய்வான், இது செய்வான் என்ற மூட நம்பிக்கை. எதுவும் செய்ய முடியாது அவனால். அப்படி செயல்பட்டால் இறைவன் அக்கணமே இவனுக்கு பெரும் தண்டனை கண் முன்னே தருவார். இது உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.